அமெரிக்கா இந்த பலுச்சிஸ்தான் இருக்குல்ல, அந்த இடத்துல காப்பர் கோல்டு மைன் இருக்கு பாருங்க, எங்க ரிக்கோன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு, அந்த இடத்துல இதை பேஸ் பண்ணி ஃபுல்லா வேலையை ஆரம்பிக்க போறாங்களாம். ஆக்சுவலா இது மட்டும் வேலை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா மிலிட்டன்ஸ் இருக்காங்க அந்த உள்பகுதியில் பலுச்சிஸ்தான்ல, அவங்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் ஆகவே ஆகாது. அடிக்கடி ரயில கடத்துறாங்க, ஒரு பெரிய சண்டையில் 100க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வரும் பாருங்க. அதெல்லாம் பண்ற மிலிட்டன்ஸ் பல பேர் இருக்காங்க அங்க. அவங்கெல்லாம் அமெரிக்காவை கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ண விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் பாகிஸ்தான் ஒரு வேலையை தந்திரமா பார்க்குது, கவனிச்சிங்களா? அமெரிக்கா உள்ள இறக்கி விட்டா மிலிட்டன்ஸ் ஏதாவது வேலையை காமிச்சாங்கனாக்கா அமெரிக்கா படம் அவங்கள ஃபேஸ் பண்ணிடும். நமக்கு தேவை மிலிட்டன்ஸை காலி பண்ணணும், அதுக்கு தேவை அமெரிக்காவோட பலம் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ நம்ம 2 பேரும் மோத விட்டுருவோமே அப்படின்னு கூட பாகிஸ்தான் நினச்சிருக்கலாங்க. ஜஸ்ட் அசம்ஷன் தான், ஆனால் நினச்சிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த ப்ராஜெக்டை அமெரிக்கா பாகிஸ்தானில் இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அமெரிக்காலையும் சரி இந்த பலுச்சிஸ்தான்லையும் சரி. இதை நான் மட்டும் உறுதிப்படுத்தலை, இந்த அமெரிக்காவோட அம்பாசிடர் இருக்கான பாகிஸ்தானுக்கான அம்பாசிடர் நட்டாலி பேக்கர், இவங்களும் உறுதிப்படுத்திருக்காங்க. அவங்க இப்போ ஆக்டிங் அம்பாசிடர் தான். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அதிநவீனமான மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் அப்புறம் சில சர்வீசஸும் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ரீச் பண்ண போதுப்பா. அதுதான் இங்கே அஃபிஷியலாக சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீகோ மைண்ட் இருக்குல்ல, இதை உருவாக்குறது சார்ந்து ஆப்ரேட் பண்ணுறது சார்ந்து அமைய போகுது. இதன் மூலமாக அமெரிக்கா பாகிஸ்தான் மைன் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் புழக்கத்துக்கு வரப்போகுது. ஸோ 2 பகுதியில் இருந்தும் வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுதுன்னு அவங்களே சொல்லி வீடியோ வேற போட்டிருக்காங்க.